வணக்கம் நேயர்களே. இன்று நாம் ஆலய சிறப்புகளில் காணவிருக்கும் திருத்தலம் திருமுதுகுன்றம் எனும் விருத்தாச்சலம் ஆகும். முதலில் நாம் காணவிருப்பது ஆலய சிறப்பு. இங்கிருக்கும் சுவாமியின் பெயர் பழமலைநாதர், விருதகிரீஸ்வரர், விருத்தாச்சலேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருதகிரி ஆகும். அம்மன் விருத்தாம்பிகை, பாலாம்பிகை ஆவார். இங்கிருக்கும் தீர்த்தம் மணிமுத்தார் நதி, சக்கர தீர்த்தம், நித்யானந்த கூபம், குபேர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் ஆகியவை ஆகும். இத்திருத்தலம் 3000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகின்றது. இங்கு இறைவன் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கின்றார். இங்கிருக்கும் தலவிருட்சமான வன்னிமரம் 2500 ஆண்டுகள் பழமையானதாகும். இங்கிருக்கும் ஆழத்து விநாயகர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இது விநாயகரின் 2வது படைவீடாகும். இவரை 18 படிகள் இறங்கி சென்று தரிசிக்க வேண்டும். உலகமே ஒரு முறை அழிந்த போதிலும் இத்திருத்தலம் மட்டும் அழியாமல் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. முக்கியமான சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. இத்தலத்தில் பிறந்தாலோ வாழ்ந்தாலோ, இறைவனை நினைத்தாலோ, வழிபட்டாலோ, இறந்தாலோ, இதில் ஏதேனும் ஒன்று நடந்தாலோ முக்தி கிட்டும். இக்கோவில் 5 எனும் எண்ணுடன் தொடர்புடையது. அதாவது இங்கு 5 மூர்த்திகள் அமைந்துள்ளனர். சிவன், சக்தி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர். இறைவனுக்கு 5 நாமங்கள் உள்ளன. இங்கு 5 உள் மண்டபங்களும் 5 வெளி மண்டபங்களும் உள்ளன. இங்கு இறைவனுக்கு 5 கால பூஜை நடைபெறுகின்றது. இங்கு 5 தேர்கள் உள்ளன. 5 கோபுரங்களை கொண்டது இக்கோவில். 5 விநாயகர்கள் அமைந்துள்ளனர். விபசித்து முனிவர், உரோமச முனிவர், அனவர்த்தினி, குமாரதேவர் மற்றும் நாதசர்மா ஆகிய 5 இறைவனை தரிசனம் செய்துள்ளனர். இது ஒரு சிறந்த முக்தி தலமாகும். மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவர் பழமலைநாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிட்டும் என்பது ஐதீகம். எனவே இத்தலம் விருதகாசி என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கிருக்கும் அன்னை விருத்தாம்பிகை இறக்கும் உயிர்களை தன் மடி மீது வைத்து தன் புடவை முந்தானையால் விசிறி அவர்களின் பாவங்களை போக்குகிறாள். மேலும் சிவபெருமான் அருகே அமர்ந்து உயிர்கள் மோட்சம் அடைவதற்காக நமசிவாய எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்து மோட்சம் அளிக்கின்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன. மேலும் இங்கு இறப்பவர்களின் அஸ்தியை மணிமுத்தாறு நதியில் கரைத்தால் அது கல்லாக மாறிவிடும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இத்தல இறைவனுக்கு பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், வசந்த உற்சவம், ஆருத்ரா தரிசனம், ஆணி திருமஞ்சனம், கந்தசஷ்டி விழா ஆகியன சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திருத்தல வரலாறு. இத்தலத்தில் முருகப்பெருமான் 28 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார். இந்த லிங்கங்கள் ஆகம விதிப்படி அமைய பெற்றதால் இக்கோவிலை ஆகம கோயில் என்று அழைக்கின்றனர். முருகன் வள்ளி தேவயானையுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அவரின் உடனுறைக்கு மேலே சக்கரங்கள் அமைந்துள்ளது. சுந்தரர் திருவாரூரில் அடியாருக்கு அன்னதானம் செய்ய நன்கொடை வேண்டி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்றார். இத்திருத்தலத்திற்கு வந்து வேண்டினார். இறைவன் அவருக்கு 12,000 பொற்காசுகளை தந்தார். செல்லும் வழியில் கல்வர்களுக்கு பயந்து இப்பொற்காசுகளை மணிமுத்தாறு நதியில் இட்டு அதனை இறைவனின் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எடுத்தார். முதலில் இங்குதான் சிவபெருமான் மலை வடிவில் தோன்றினார் என்றும் அதன் பிறகே உலகில் உள்ள அனைத்து மலைகளும் தோன்றின என்றும் புராணங்கள் கூறுகின்றன. முக்காலத்தில் இத்தலம் குன்றாக இருந்ததாம். விபசித்து முனிவர் மணிமுத்தாறு நதியில் மூழ்கி அன்று இரவு கோவிலில் தங்கினார். இறைவன் தோன்றி அவரிடம் இக்கோவில் திருப்பணி செய்ய அருள்பாலித்தார். முனிவர், இது எனக்கு கிடைத்த பாக்கியம், இதனை செய்ய நான் பேறு பெற்றிருக்க வேண்டும் என்று கூறி தன் பணிகளை ஆரம்பித்தார். திருக்கோவில் திருப்பணி முடிந்து தொழிலாளர்கள் முனிவர்களிடம் தலவிருட்சமான வன்னிமரத்தின் இலைகளை வாங்கி செல்வர். இவ்வன்னிமரத்தின் இலைகளை முனிவர் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொடுப்பார். அது அவரவர் உழைப்பிற்கேற்ப பொற்காசுகளாக மாறிவிடும் என்று கூறப்படுகின்றது. இங்கிருக்கும் அன்னையின் பெயர் விருத்தாம்பிகை. இவருக்கு பாலாம்பிகை என்ற பெயரும் உள்ளது. ஒருமுறை குரு நமச்சிவாயர் இத்திருத்தலத்திற்கு வந்து இரவு தங்கினார். அவருக்கு பசி ஏற்பட்டது. எனவே இறைவியிடம் அன்னம் வேண்டி கிழத்தி என்ற சொல் வரும்படி பாடல் பாடினார். உடனே அன்னை கிழவி வேடத்தில் வந்து, கிழவி எவ்வாறு அன்னமிட முடியும், இளமையுடன் இருந்தால்தானே உணவு அளிக்க முடியும் என்று கூறி மறைந்தார். இதனை கேட்ட அவர், முற்றா இளமுலை மேலார வடந்தாளே என்று பாடினார். இதனை கேட்ட அம்மன் இளமை கோலத்துடன் வந்து குரு நமச்சிவாயருக்கு அன்னமிட்டாள். அன்று முதல் அன்னைக்கு பாலாம்பிகை என்னும் பெயர் உண்டாயிற்று. ஊர் பெயர் காரணம் விருதகாசி. இத்தலத்தில் இருந்தால் காசியை போன்று முக்தி கிட்டும் என்பது நம்பிக்கை. காசியை விட வீசம் அதிகம் கொண்டது விருதகாசி. திருமுதுகுன்றம் பழமையான குன்று என்று பொருள். விருத்தாச்சலம் விருத்தம் என்றால் முதுமை, அசலம் என்றால் மலை.
பழமலை என்று பொருள் தருகின்றது. இறைவன் இங்கு முதலில் மலையாக தோன்றியதால் இப்பெயர் பெற்றது. பழமலை எனும் தமிழ் சொல் மருவி விருத்தாச்சலம் எனும் சமஸ்கிருத சொல்லாக மாறிவிட்டது. நன்றி. மேலும் பல திருத்தலங்களின் சிறப்புகளை அறிய ஆலய சிறப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.